வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் முருகன் ஜோதிட நிலையம் சார்பாக இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். இன்றைய தலைப்பு, அதாவது இந்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் புதிய தமிழ் வருட பிறக்கும்போது பஞ்சாங்கங்கள் வெளிவரும். அதில் நிறைய பஞ்சாங்கங்கள் இருக்கிறது. சபரி பஞ்சாங்கம், ஆற்காடு பஞ்சாங்கம், இது போன்று நிறைய பஞ்சாங்கங்கள் இருக்கிறது. அதில் நான் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் பார்த்து வருவது ஆற்காடு பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கம் கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு மேல் எழுதப்பட்டு வருகிறது. அந்த பஞ்சாங்கத்தில் நடப்பவைகள் குறைஞ்சபட்சம் ஒரு 95% விழுக்காடு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அது உண்மையும் கூட. எப்படி என்றால், 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் வருவதற்கு முன்பாக அவர்கள் கடைசியில் ஒரு கோடிட்ட மாதிரி ஒரு வரியை சொல்லியிருந்தார்கள். பழைய கட்சியே ஒன்று ஆட்சி அமைக்கும், அன்றைய ஆளும் கட்சி பழைய இன்னல்களை சந்திக்கும் என்று சொல்லியிருந்தார்கள். அதே மாதிரி தான் நடந்தது. பழைய கட்சியான திமுக ஆட்சியை பிடித்தது. அதிமுக பல இன்னல்களுக்கு உட்பட்டு ஆட்சியை இழந்தது. ஓரளவு சீட்டை பிடித்திருந்தாலும் ஆட்சியை பிடிக்கவில்லை. அதே மாதிரி இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு அந்த பஞ்சாங்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், புதன் நீச்ச பங்க ராஜயோகம் பெற்றுவிட்டார். அதாவது அந்த தமிழ் வருட பிறப்பன்று புதன் மீனத்தில் நீச்ச பலம் பெற்றுவிட்டார். அந்த வீட்டின் அதிபதியான சுக்கிரன் பலம் பெற்றுவிட்டார். அதுதான் நீச்ச பங்க ராஜயோகம் என்பது. அதில் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், புதன் நீச்ச பங்கம் அடைந்து விட்டதால் நடிப்புத்துறையை சேர்ந்த ஒருவர் பலம் பெறுவார். அறுதி பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி அமைப்பார். இன்றைய ஆளுங்கட்சி பல இன்னல்களை சந்திக்க நேரிடும். அதற்கு காரணம், சுக்கிரன் மேஷத்தில் இருந்து கொண்டு தன்னுடைய சொந்த வீடான துலாமை பார்க்கிறார். அது சனி பகவான் உச்ச வீடும் கூட. ஆகவே சனி பகவானுக்கு வந்த வீடு சொந்தமாகும். அப்படி இருக்கும் பொழுது பழைய ஆளும் கட்சி பல இன்னல்களை சந்திக்க நேரிடும் என்று சொல்லியிருந்தார்கள். இன்று அனைத்துமே நடந்து கொண்டிருக்கிறது. குளத்தில் நீர் வற்றி விட்டால் பறவைகள் வருவதில்லை. மரத்தில் பழம் பழுத்திருக்கும் போது தான் பறவைகள் வரும். அதே மாதிரி இன்று திமுக பல இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகள்லாம் பிரிந்துவிட்டது. பஞ்சாங்கத்தில் சொன்னபடியே நடந்து கொண்டிருக்கிறது. பல இன்னல்கள் அதாவது புதன் மேசத்தில் பலம் பெற்றிருப்பதால் அது அமல யோகமாக கருதப்படுகிறது. அந்த அமல யோகம் பெற்றுவிட்டதால் திரைப்படத்துறையை சேர்ந்த இளம் ஆட்சியாளர் ஒருவர் வந்துவிட்டார். அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தும் இளம் தலைவரான அந்த கட்சியின் துணை முதல்வராக வேட்பாளராக இருந்த உதயநிதியும் பலம் பெறுவார். இதற்கிடையில் இன்னொரு வரியும் சொல்லியிருக்கிறார்கள், இந்த ஆண்டு பெருமழை பெய்யும் என்று. அதற்கு காரணம் சனியும் செவ்வாயும் மீனத்தில் ஒன்றாக இருக்கிறார்கள். அதாவது பெருமழை எப்படி பெய்யும் என்றால், சனியும் செவ்வாயும் சப்தமாக பார்த்து கொண்டாலோ அல்லது ஒரே வீட்டில் இருந்தாலோ மிக கடுமையான புவியியல் மாற்றங்கள் ஏற்படும். அப்படி இருக்கும்பொழுது 23 பயிர்கள் வர வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். அரசியலில் இன்னும் ஒன்று சொல்லியிருக்கிறார்கள், இந்த 5 ஆண்டுக்குள் இன்னொரு தேர்தலையும் தமிழகம் சந்திக்கும் என்று. இதுவரை நாம் சொன்னதெல்லாம் நடந்திருக்கிறது. அவர்கள் சொன்னது இந்த 5 ஆண்டுக்குள் இன்னொரு தேர்தல் நடக்கிறதா என்பதை பார்த்துக்கொள்வோம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் ஆற்காடு பஞ்சாங்கம் ஒரு 97-8 விழுக்காடுகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. மீண்டும் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் அன்பழகன். வணக்கம் நண்பர்களே.